Satya, 1 or 2 words from you. நான் மைக் தரேன், நீங்களே அப்படியே எல்லாரும் யார் யார் பேசுறாங்க பேசுங்க. இது ஓமோவுக்கு வந்து இது ஒரு எங்களோட 6 years ஜேர்னி. ஸோ எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓமோவுக்காக எல்லோரும் கேதர் ஆக போகிற கடைசி மீட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு 5 to 10 minutes. ஒரு சின்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓமம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 years ஜேர்னி. எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி கடைசியாக அட்லாஸ்ட் 29th இந்த டேட்டு தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது, December 29th. அதுவும் எந்த இயர் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2018 சம்மர்னு டேட் போட்டு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் கோவிட் அப்புறம் சில காரணங்கள்னால படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு எங்கள் ப்ரொடியூசர் சார். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சுமே இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே கேள்விக்குறியாக வச்சுருந்தாங்க, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத. அட்லாஸ்ட் இதை வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வின்னாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ தென் 6 வருஷம் அப்படின்றப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எங்களுக்கு ஒரு டீம், எங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இருந்தோம். எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ சினிமாக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் நடந்ததும் அது ஒரு 6 years வெயிட் பண்ணுற டைமில் வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பாதி பேர் வேறு வேறு படங்கள் போனாங்க, ஆர்டிஸ்ட் வேறு வேறு படங்கள் போனாங்க. பட் டெக்னிக்கல் டீம் எங்கள் டீமில் வந்துட்டு 6 வருஷத்துக்காக இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்கள பற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எங்கள் கேமராமேன் ஜோஷ்வா டிஓபி. அவர் இங்கே ரிலீஸ் டைமில் எங்களால் இருக்க முடியல, ஏன்னா அவர் துபாய் போயிட்டார். ஏன்னா அந்த 6 years கேப்பில் எல்லாருக்குமே லைஃபே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கெரியர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க டஃப் எல்லாருக்குமே தெரியும், என்னவா இருக்கும் சினிமா உள்ளே நமக்கு வந்து அப்படின்னு. ஸோ எல்லோரும் அவங்களோட சர்வைவலுக்காக ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு எல்லோரும் திரும்பி கேதர் ஆகும்போது அவரால் வர முடியல. ஸோ அவரை நாங்கள் இங்கே பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். இப்போது எல்லாருமே படம் பார்த்துட்டு தியேட்டரில் ஷூட் பண்ண படம், அதில் புதுசாக ஒரு லைட்டிங், புதுசாக ஒரு விஷயம், நல்லா இருக்குது கேமரானால நிறையா கதை விறுவிறுப்பாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா கிரெடிட்டுமே அவருக்கு தான் போகும். அதே மாதிரி இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 23 days ஷூட் பண்ணோம். ஒரு டிஓபியோட சப்போர்ட் இல்லாமல், அவரோட ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இல்லாமல் இந்த படத்தை 23 days முடிக்கிறதுன்றது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 13, 14, 15 கேஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஜோஷா ப்ரோ, நீங்கள் இல்லைனா இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் தென் எங்கள் மியூசிக் டைரக்டர் கௌஷிக் கிரிஷ். ஸோ அவருக்கு எல்லாருமே பிஜிஎம் நல்லா இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. அவர் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காரு, படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி நான் எப்போவுமே அவருக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். மகவேன்னு ஒரு சாங் வந்து எனக்காக கொடுத்தாரு இந்த படத்துக்காக. அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் கேட்கலன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. அது வந்து கௌஷிக் ப்ரோவோட அவரோட அண்டர்ரேட்டடான ஒர்க்கு. அவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஆர்ஆர்லாம் ஓகே, ஆர்ஆர்லாம் சூப்பர், எல்லாமே வந்துடும். பட் ஆனால் அந்த பாட்டு வந்து எப்பயாவது தான் வரும். அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு கூட இந்த மாதிரி அவர் ஆர்ஆர் போடுவார். ஸோ மகவே திரும்பி வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ மகவேக்காக தேங்க்ஸ் கௌஷிக் ப்ரோ. நெக்ஸ்ட்டு அப்புறம் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொன்னதும் ப்ரொமோட் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி எங்கே வந்து எல்லாமே டீமாக தான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸு, மெயினாக யாருமே இல்லை அப்படின்றது வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். அதே மாதிரி சத்யானா வந்து இதில் ஒரு நாள் தான் மெயினாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு கூடயே இருந்து இது இவ்வளோ தூரம் ட்ராவலாகி வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தானே. அதே மாதிரி இந்த படம் ஷெல்ஃபாக இருக்கும்போதும் எங்கள் டெக்னிக்கல் டீம் தவிர இந்த படத்தில் உண்மையாலுமே வந்து யாருக்குமே இந்த படம் வருமான்ற நம்பிக்கை இல்லை. ஆடியன்ஸாக இருக்கட்டும், வெளியே இருக்க வருமானே நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் அவர் நம்பினார் இந்த படம் வரும் அப்படின்னு. கடைசியில் நம்பி அந்த December 29 தான் நம்ம ரமேஷ் வரோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து
நான் ஒரு 80% கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா அவர் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். நான் கேட்டேன் வந்துருவோமா, நான் கண்டிப்பாக நான் ஒரு 10 வாட்டி கேட்டிருப்பேன். 10 வாட்டியுமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னார், கண்டிப்பாக அந்த படம் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கிற கோமதி மேம். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனை எந்த நாள் எப்பயோ ஒரு நடந்திருக்கும் 6 வருஷம் முன்னாடி, அதை பற்றி கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபிங்கர் டிப்பில் இந்த படத்தோட எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த ஜேர்னியில் நீங்கள் இல்லைனா இது இவ்வளோ கிளியராக இருந்திருக்காது இந்த ஜேர்னி. இந்த படம் 29th ரிலீஸ் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமும் நீங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கிஷோர், என்னோட கோ ரைட்டர் அண்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில். இந்த படத்தில் நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ நாள் கண்முழிச்சு வேலை பார்த்துருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக அவருமே வேலை பார்த்துருக்காரு. ஸோ எனக்கு எந்த கிரெடிட் போனாலுமே அதில் வந்து ஒரு 50% கிரெடிட் வந்து என்னோட கிஷோருக்கு தான் போகும். அண்ட் தென் என்னோட கோ டைரக்டர் சேகர், அவருமே வந்து எங்களுக்கு சினிமா ரொம்ப புதுசு. நாங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு யூடியூப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஸோ சினிமாக்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணது வந்து சேகர்னா தான். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ. அதுக்கப்புறம் எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் ஹரிஷ், நான் 1 மணிக்கு கால் பண்ணால் கூட ஃபோன் எடுத்து நாளைக்கு காலையில் க்யூபில் ஒரு கரெக்ஷன் ப்ரோ, நான் 1 மணிக்கு கால் பண்ணேன் ரிலீஸ்க்கு முந்தின நாள். இத்தனைக்கு அவர் உடனே எந்திரிச்சு 2 மணிக்கு எனக்கு அவுட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டெக்னீஷியன் அவர். அதே மாதிரி நேற்று நைட்டு கால் பண்ணி சொன்னேன், இன்னைக்கு காலையில் எனக்கு 5 மணிக்கு எஃப்எம்எஸ் அவுட் அனுப்புனார். ஸோ அவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் இந்த படத்தில் டெக்னீஷியனாக. அண்டு கடைசியாக முக்கியமான ஒரு டெக்னீஷியனுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து கணேஷ். ஸோ கணேஷ்க்கு வந்து அவன் எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் தான் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்தை வந்து என்ன எழுதினோம், என்ன ஷூட் பண்ணோம், அது என்னவா மாறுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இது ஒரு ப்ராப்பர் படமாக மாறினதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து கணேஷ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் யாருமே ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மெயின் கேரக்டர். இந்த படத்துக்கு வந்து பெரிய ஹீரோ வந்து கணேஷ் தான். ஸோ அதனால தான் நான் அவனை கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இன்றைக்கி ஒரு ப்ரோமோனா கூட உடனே பண்ணுவான். அதனால கணேஷ் வந்து இதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் கூட பண்ணலாம். பட் ஆனால் கணேஷ் வந்துட்டு நான் இப்போ கேட்டால் கூட எனக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் அவன். ஸோ அதனால் கணேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ கணேஷ் இல்லாமல் இந்த படம் இல்லை, நான் இல்லாமல் கூட இந்த படம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அவுட்புட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 50% தான் என்னோட பங்கு இருக்குது. இது இவ்வளோ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க படம் ஃபாஸ்ட்டாக போகுது, லேக் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிடுது, நல்லா போகுது படம், எல்லாருமே மெயினாக சொன்னது அதுதான். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஓகே படம் நல்லா போகுதுன்ற மைண்ட் செட்டே வந்து எனக்கு கொடுத்ததே வந்து கணேஷ் தான். படம் நாங்கள் கடைசியாக அவுட் பார்க்கும்போது இது ஒர்க் ஆகும் நம்புங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் அதை பிலீவ் பண்ணி போனோம். அது பெரிய காரணம் வந்து கணேஷ் தான். ஸோ கணேஷோட ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒர்க். நிறைய பேர் சொல்லுவாங்க சில இடத்துல ஸ்டே இல்லை, சில இடத்துல அது இல்லை இது இல்லைன்னு. பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஸ்டே இல்லாத காரணமாக தான் இருந்திருக்குமே தவிர, அது கணேஷ் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து என்னோட தப்பை மறைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணான். ஸோ அதனால் அவன் ஒர்க்கு வந்து அண்டர் ரேட்டடாக எனக்கு தெரிஞ்சுது. பேசிக்கலி எடிட்டர்ஸுமே அப்படி தான், அவங்களுக்கு வந்து டியூ கிரெடிட்ஸே போகவே போகாது. எப்போவுமே வந்து டேரக்டர் பண்ண தப்பு இல்லை டிஓபி பண்ண தப்பு இதெல்லாம் மறைக்கிறதே பாதி வேலை அவங்கள தான் இருக்கும். ஆக்சுவலி அவன் அதுதான் பெரிய ஒர்க்கே. மித்த எல்லா டெக்னீஷியன்ஸையும் காப்பாற்ற வேண்டிய ஒர்க்கும் அவனுக்கு தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்ட்டாக இப்போ ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்து இப்போ ஒரு அவுட்புட் வருதுன்னா அதோட மெயின் டோனை செட் பண்ணது வந்து கணேஷ் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் சத்யானா பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா நீங்கள் 2 படம் ஹீரோ பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5-10 பேர் சேர்ந்து கூட்டமாக பண்ணுற படத்தில் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் கேட்டோன்றதுக்காக எங்களை மதித்து வந்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வேறு எங்கேயுமே இதை விட ஒரு மேடையில் எனக்கு வந்து நன்றி சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது ஷூட்டிங்கில் கூட, அதுக்கப்புறம் நான் அது கூட நம்ம பேசி சரி பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்கிற தேங்க்யூவாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கோபி, சுதாகர், அதுக்கப்புறம் ஹரிஜா, இவங்க கடைசி நம்ம ப்ரொமோஷன் வரைக்கும் வந்த ஹரிஜா எல்லாருமே வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய், நாங்கள் எருமசாணி டீமில் இருந்தால் வந்தோம். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம்லேருந்து ப்ராஜெக்டை மெயினாக மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததே வந்து அவர் தான். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் தான் அவருக்கு கரெக்டான ஸ்டேஜ். தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாலாம் வர முடியல, அவர் இங்கே இல்லை, ஃபாரினில் போயிட்டு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருக்காங்க. ஸோ அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு பாட்டம் கீழே வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே, குமார் அண்ணான்னு ஒரு அசெட் அசிஸ்டன்ட் இருந்தார், அவரெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சினிமாவில். அவர் வந்து என்கிட்ட பேசின விஷயம், அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னது எனக்கு பெரிய பூஸ்ட்டு, பெரிய இன்ஸ்பிரேஷன். குமார் அண்ணா, கோபால் அண்ணா, செட் அசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே, தன்வந்த், சூர்யா, அதுக்கப்புறம்
பிரதீப், அதுக்கப்புறம் இந்த படத்தை கணேஷுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண அப்படி. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. நான் யாராவது சொல்ல மறந்துருந்தா கோச்சுக்காதீங்க. அண்ட் தென் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறப்போ பையன் சினிமாவில் இருக்கான்னு போய் சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அவங்க என்னை பயங்கரமாக நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை பையன் வந்துடுவான், அவன் பையன் வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை பையன் ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அவங்க தான் என்னோட பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளோஸ் டு ஒன்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஏன்னா பேர் சொன்னால் ரொம்ப பெருசாக போகும். க்ளோஸ் டு ஒன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் டு ஒன்ஸ்ன்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். ஒருத்தன்லாம் எனக்காக கனடாவில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு கதை சொன்னேன், ஒரு 4 கோடி ரூபா ஆகும்னு சொன்னேன், அதை நான் ரெடி பண்ணிட்டு வரேன், கனடாவில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான், பேர் சூர்யா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து இதுதான் ஓமமோ. இதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஸ்டேஜ் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கலாம், இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கூட கிடைக்கலாம். பட் இது என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டேஜ். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சசி அண்ணா, அவருமே வந்து இந்த படத்தை அவர் கொடுத்த பட்ஜெட்டில் எவ்வளோ தூரம் சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணி இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தெரியாத மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா வந்து எங்களுக்காக பாடி கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு லேபிளுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது அவர் வந்து எங்களுக்கு பாடினது. ஸோ எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஃபைனலி ஸோ நல்ல ரிவ்யூஸ் எழுதி எங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து இப்போ சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து இன்றைக்கி செகண்ட் வீக் ஓடுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டேன், சாரி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம் மெல்வின்னால செகண்ட் வீக் சக்ஸஸ் மீட் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டிசைட் ஆகிடும் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்ட்டு. செகண்ட் வீக் வந்திருக்காங்க. ஸோ வி ஆல் ஷுட் சப்போர்ட் ஸ்மால் மூவிஸ். கரெக்டாக கொஸ்டின் கேட்குறதே கரெக்டாக கேளுங்க. எப்படி வரும் செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட் வீக்கே சக்ஸஸ் ஆகலைன்னா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு இன்ஸ்டாகிராமில் மொக்க கண்டென்ட்டே நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் திங். லெட் தம் க்ரோ பிக் கைஸ். அண்ட் ரியலி புட்டிங் இன் ஸோ மச் ஹார்ட் ஒர்க். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். சரியா? நம்ம கொஸ்டின் கேட்குறது நல்ல கொஸ்டின்ஸாக கேட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். தேங்க்யூ. ஸோ மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.